அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் லக்ஷ்மி. பிரதிலிபியில் நான் எழுதியுள்ள சிறுகதை என்னுயிரே நீதானே பார்ட் 8 கேட்கலாமா? ஒரு நாள் இடி மின்னலுடன் மழை பெய்து கொண்டிருந்தது. அப்பொழுது நடந்த ஒரு கோர விபத்திலிருந்து உயிர் பிழைத்தான் முகிலன். அப்பா அம்மா கைக்குழந்தையுடன் காரில் பயணித்தது ஒரு குடும்பம். அப்பொழுது எதிரில் வந்த லாரி கார் மேல் மோதியது. அந்த விபத்தில் அந்த இடத்திலே உயிரை விட்டார்கள் பெற்றோர்கள். 3 மாதம் மட்டுமே ஆன பச்சிளம் குழந்தைதான் பிழைத்தது. உறவினர்கள் யாரும் தேடி வராத காரணத்தால் குழந்தையை காப்பகத்தில் விட்டார்கள். அங்கே பகுதி நேர வேலையை இலவசமாக செய்து கொண்டிருந்தாள் மிர்தனா. அந்த பச்சிளம் குழந்தை வீல் வீல் என கத்திக் கொண்டிருந்தது. அந்த குழந்தை கதையை கேட்டு மிர்தனா மனம் உடைந்து போனாள். இந்த சின்ன வயதில் இந்த குழந்தை அனாதையாகிவிட்டதே என வருந்தினாள். அந்த குழந்தை மேல் அவளுக்கு ஒருவித பாசம் உருவானது. இந்த குழந்தையும் மிர்தனா தூக்கினால் மட்டும் அழாமல் இருந்தது. அதனால் குழந்தையை பார்த்து கொள்ளும் பொறுப்பு மிர்தனாவிற்கு வந்தது. ஒரு தாயாக மாறி அந்த குழந்தையை பார்த்து கொண்டாள் மிர்தனா. யாரும் இல்லாத தனக்கு இந்த குழந்தை கூட இருந்தால் நன்றாக இருக்கும் என நினைத்தாள் மிர்தனா. அதனால் அங்கிருந்த மதரிடம் தன் விருப்பத்தை கூறினாள். நீ குழந்தையை வளர்க்க நினைப்பது சந்தோஷம் மிர்தனா, ஆனால் இது வாழ்க்கைக்கு ஒத்து வராது என்றார் மதர்.